அருமையான பாடலோடு தொடர்ந்து இணைஞ்சிருக்கீங்க. இது சாமந்தி எஃப்எம் இணையவழி வானொலி. நான் உங்கள் ராஜ் கபூர். இன்னைக்கு நாளும் தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில தங்கம் அப்படிங்கிற ஒரு வரலாறையும் தங்கம் வாங்குறது எப்படி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதையும் நம்ம இந்த நிறைய விஷயங்கள் அப்படியே பேசிட்டு இருக்கிறோம். அதை பத்தி உங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இது பெண்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தங்கத்தோட கணக்கு இதெல்லாம் டீட்டெயில்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா பயங்கரமா விழாவாரி அப்படியே கணக்கு எடுத்து அப்படி பார்ப்பாங்க. அங்க ஜுவல்ஸ் கடையில அவங்களே அப்படி புரட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த அளவுக்கு கணக்கு தெரியாதவங்க கூட இந்த தங்கத்துல கணக்கு பார்க்கறதுல பயங்கர கில்லாடியா இருப்பாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்துல ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்களே ஒரு தோம்சம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு கணக்குல புலியா இருப்பாங்க கணக்குல, அதாவது அந்த தங்கம் கணக்கு பார்க்கறதுல. சோ இப்படி இருக்க போகும்போது இந்த தங்கம் அப்படிங்கிறது ஒரிஜினல் தங்கம் தானா, நம்ம வாங்குறது நம்ம கரெக்டான தங்கம் தானா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம நிறைய ஜுவல்ஸ் கடையில நம்ம வாங்குவோம். அப்பப்ப நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. சோ நிறைய இடங்கள்ல வாங்கி நம்ம ஃபேக்கா நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட்டுகளை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், ஒரு இடத்துல நம்ம ஒரு நகையை வாங்கிட்டு இன்னொரு இடத்துல நம்ம நகையை கொண்டு போய் கொடுக்க போகும்போது என்ன செய்வோம், இது எங்க வாங்கினது அப்படின்னு கேட்பாங்க. கேட்கல நம்ம என்ன செய்வோம், ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லுவோம். சில பேர் கரெக்டா சொல்லிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, நான் அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வாடிக்கையா ஒரு ஜுவல்ஸ் கடையில வாங்குவாங்க. சோ வாங்கையில என்ன செய்வாங்க, வாங்கிட்டு இருக்கும் போது வேற எங்கேயாவது அங்க குறைவா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம், இல்ல வேற எங்கேயாவது ஒரு வேலையா போன இடத்துல அங்க வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அப்படிங்க போகும்போது வாங்கியிருப்பாங்க இல்லையா. அந்த நகையை ஏதோ ஒரு தேவைக்கு மறுபடியும் எங்கேயோ விற்க போகும்போதோ அல்லது விற்க போகும்போது என்ன செய்வாங்க, வழக்கமான அந்த ஜுவல்ஸ் கடையில கொண்டு போய் கொடுக்க போகும்போது எங்க வாங்கினது அப்படின்னு கேட்பாங்க. உங்கள்கிட்ட தாங்க வாங்கினது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க உங்கள்கிட்ட தான் வாங்கினது அப்படின்னு சொன்னீங்கனாலுமே அவங்க நகை கடைக்காரவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இது எங்க வாங்கினது அப்படின்னு. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, நீங்க எந்த கடையில வாங்கினீங்க, எப்ப வாங்கினீங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் கண்டுபிடிக்க முடியும். நீங்க இனிமே அப்படி போய் சொல்லி ஏமாறாதீங்க. நீங்க ஏமாத்தான்னு நினைச்சீங்கன்னா அவங்க உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையான தகவல். அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த தங்கம்லாம் எப்படிலாம் வாங்கலாம் அப்படிங்கறத அப்படியே சொல்றேன். வரிசையா அந்த எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறதையும் நான் சொல்றேன். ஒரிஜினல் தங்கம் அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம என்ன செய்வாங்க, மேக்னெட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க. மேக்னெட் வச்சு காந்தத்தை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒட்டுச்சு அப்படின்னா அதிகப்படியான உலோகங்கள் கலந்திருக்கு அப்படிங்கறது அர்த்தம். அதாவது இரும்புலையோ அல்லது வேற எதுலயோ செஞ்சிருக்கக்கூடிய ஒரு உலோகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ இது சில கவரிங் கூட ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், இன்னொரு டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட் இருக்குது. அதுதான் என்ன செய்வாங்க, ஹால்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பிள் இருக்கும். ஹால்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஐஎஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விளம்பரங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. சோ இந்த தங்க நகை ஹால்மார்க் அப்படிங்கிற இந்த சிம்பிள் அப்படி அந்த சீல் இருக்கு இல்லையா, இது எல்லா தங்க நகைக்கும் கொடுக்க மாட்டாங்க. தரமான நகைகளுக்கு மட்டும்தான் ஹால்மார்க் முத்திரை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். சோ எல்லா நகைக்கும் இருக்காது. சோ அதனால இந்த ஹால்மார்க் இருக்கா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நகையை உரசி என்ன செய்வாங்க, நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கறதுல போட்டு பார்ப்பாங்க. சோ அதுல கரையுதா அப்படிங்கறத பார்ப்பாங்க. நைட்ரிக் ஆசிட்ல போட்டோம்னா தங்கம் கரைஞ்சு போயிடும். நிறைய இடங்கள்ல தங்கம் பாலிஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, தெருவுக்குள்ள வருவாங்க. நம்ம தங்க நகையை போட்ட உடனே என்ன செய்யும், அந்த நைட்ரிக் ஆசிட்ல அப்படியே பாதி என்ன செஞ்சிடும், கொஞ்சமா அப்படியே என்ன செஞ்சிடும் எடுத்துரும். சோ ரொம்ப நேரம் போட்டாங்கன்னா நகையே இல்லாம போயிடும். அந்த நைட்ரிக் ஆசிட் அப்படியே எல்லாத்தையும் உறிஞ்சிடும். சோ இப்படி இருக்க போகும்போது நம்ம நிறைய இடங்கள்ல பாலிஷ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு நீங்க முறையா யார்ட்டையும் அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தங்கம் பாலிஷ் ஆயிடும், அதுல உள்ள அழுக்கு இடுக்கு எல்லாம் போயிடும். பட் அதுல இருக்கக்கூடிய தங்கத்தோட மதிப்பு, அதாவது அளவும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால நைட்ரிக் ஆசிட்ல போட்டோம்னா அது தங்கத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணும். மற்ற உலோகங்களை நைட்ரிக் ஆசிட் திங்காது, அது உள்ள இழுக்காது அப்படிங்கறதுதான் ஒரு உண்மை. அதற்கப்புறம் சில கெமிக்கல்லாம் போட்டு அந்த நைட்ரிக் ஆசிட்ல எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படிங்கறதையும் அதையும் எடுக்க முடியும் அப்படிங்கறதும் ஒரு கெமிஸ்ட்ரி லெவல்ல ஒரு விஷயம் இருக்குது. சோ அதை அவங்க எப்படியும் ரிகவர் பண்ணிக்கிறாங்க. அதனால கொடுத்து ஏமாறாதீங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அப்படியே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த தங்கத்தை நம்ம மற்ற கடையில நம்ம எப்படி நம்ம வேற கடையில வாங்கியிருக்காங்க, எந்த கடையில வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஹால்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதே மாதிரியே HUID அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் இருக்கும். HUID அப்படிங்கிற ஒவ்வொரு ஜுவல்ஸ்லயும் இந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்ன அப்படிங்கறத முதல்ல அப்படியே லென்ஸ் வச்சு அப்படி பார்ப்பாங்க.
அந்த லென்ஸ் என்னன்னா ஹால்மார்க் யூனிக்யூ ஐடென்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அதனுடைய விரிவாக்கம் தான் HUID அப்படிங்கிறது. இது வந்து BIS கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல இந்த நம்பரை போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த நம்பர்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா எங்க வாங்கினது, எப்போ வாங்கினது, எந்த கடையோட இது, எங்க தயார் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எல்லா டீடைல்ஸும் இந்த நம்பருக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம கூட செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நகைக்கடைக்காரங்க தான் செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. நீங்க கூட உங்க நகையை இருந்து செக் பண்ணி பார்க்கறேன்னா பாருங்க. ஸோ இது மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம அவங்க எடுப்பாங்க யார் எந்த கடையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் வந்து வெளிய இடத்துல வந்து எங்கேயாவது வந்து திருட்டு நகைகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து வரக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த நகைகள் அதாவது சம்பந்தமில்லாத நபர்கள் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது சில நகை கடைக்காரர்கள் வந்து என்ன செய்வாங்க, இதை வந்து போலீஸுக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க. அதாவது நீங்க அறிமுகம் இல்லாத நபரா இருந்தா, நீங்க அதையும் தொடர்ச்சியா நீங்க வந்து அறிமுகம் உள்ள நகைக்கடைக்காரர்களோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இவங்களை பத்தி தெரியும், அவங்க அறிஞ்சிருப்பாங்க அப்படிங்கறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. இதே அறிமுகம் இல்லாத நபர் வந்தாங்க அப்படிங்க போகும்போது ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால நம்ம தங்கம் எப்படிலாம் நம்ம வாங்கணும் அப்படிங்கறதே நம்ம சொல்லியாச்சு. தங்கம் வந்த கதையும் சொல்லியாச்சு. 916 அப்படின்னா என்னங்கிறதையும் சொல்லியாச்சு. BIS ஹால்மார்க் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. அதுக்கடுத்து HUID அப்படிங்கிற இந்த நம்பரு எதனால கொடுக்கப்படுது அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. இந்த HUID தான் வந்து நம்ம நகை எங்க தயாரிக்கப்பட்டது, யாரு கடையில வாங்கினது அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஏன் தங்க நகை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து தங்கத்தின் மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பங்குச்சந்தை அப்படிங்கறதெல்லாம் ஒன்று இருக்கு இல்லையா. பங்குச்சந்தை அப்படிங்க போகும்போது நிறைய பல கம்பெனிகள்லாம் இருக்கும். அந்த கம்பெனிகள்லாம் ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு அதனுடைய GDP லெவலை பார்த்து அதனுடைய பங்குச்சந்தையினுடைய நிலவரம் வந்து உயரும். அதே போல என்ன சேல் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உயரும். ஏற்றுமதி என்ன ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உயரும். இந்த மாதிரியான சூழல்ல வந்து ஒரு நாட்டில் வந்து போர் நடக்குது, ஒரு நாட்டுக்கடையில் அரசியல் சூழல் நடக்குது அப்படிங்க போகும்போது அந்த நாட்டோட வந்து பங்குச்சந்தையினுடைய நிலவரம் வந்து டக்குன்னு வந்து அந்த சென்செக்ஸ் புள்ளி அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி குறைய ஆரம்பிக்க போகும்போது நமக்கு என்ன செய்வாங்க, அதனுடைய ப்ராஃபிட் ஃபுல்லா அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் ஃபுல்லா பங்குதாரருக்கு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன செய்வாங்க, இதுல பங்குச்சந்தையில முதலீடு பண்றவங்க என்ன செய்வாங்க, வேறு ஏதாவது ஒரு முதலீடு இருக்கா அப்படிங்கறத வந்து தேடுவாங்க. இந்த மாதிரியான சூழல்ல வேறு ஏதாவது ஒரு முதலீடு இருக்கா அப்படிங்கறத தேடுவாங்க. அப்ப அப்படி தேட போகும்போதுதான் இந்த தங்கம் அப்படிங்கறது வந்து எல்லார் கண்ணுக்கும் படக்கூடியதா இருக்கும். ஸோ தங்கத்தை நம்ம வாங்கி வச்சோம்னா எப்போதுமே வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு எப்போதுமே பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத வந்து முதலீட்டாளர்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது ஒரு பக்கம் அப்படிங்கறது வந்து தங்கம் எப்போதுமே உயர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ரெண்டாவது, நம்ம மக்கள் எப்போதுமே தங்கத்தின் மீது அதிக அளவு பேரார்வமும் மோகமும் கொண்டிருக்கிறதுனால தங்கத்தோட லெவல் வந்து என்னைக்குமே வந்து உயர்வாவே இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கறதுனாலயும் எல்லாரையும் தங்கத்தோட ஒப்பிட்டு நம்ம பேசுறதுனாலையும் உயர்ந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு அழகான தலைப்பில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜ் கபூர்.